ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நிறைய போட்டால் எனக்கு பிடிக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக போட்டால் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு 12 பிரெட் ஸ்லைசஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை உள்ளே போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைனா பட்டர் வந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே படுற மாதிரி இருக்கும். அதனால போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ப்ரெட் வந்து எல்லா இடங்கள்லையும் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இது வந்து நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். எப்படின்னா, ப்ரெட்டில் வந்து 2 சைட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ப்ரெட்டை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நான் அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 4 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலாக்கள் எல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கும் போது நம்மளோட பிரெட் மசாலா வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலில் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த பிரெட் மசாலா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். நன்றி.